ஐயா பார்ப்போம். காவிரியாரும் கைக்குத்தல் அரிசியும் மறந்து போகுமா அப்படின்லாம் பாட்டு எழுதியிருப்பாங்க இல்லையா. நம்ம பார்ப்போம். நடந்தாய் வாழி காவேரி அகத்தியர் படத்தில் வரும். அந்த கமண்டலத்துல இருந்து விழித்த உடனே நடந்தாய் வாழி காவேரி நாடெங்குமே செழிக்க நன்மையெல்லாம் சிறக்க நடந்தாய் வாழி காவேரி அடர்ந்த மலைத்தொடரில் அவதரித்தாய் இந்த அழகு தமிழ் நிலத்தை அலங்கரித்தாய் நடந்த உன் வழியெல்லாம் நலமளித்தாய் நங்கையர் புனை வணங்கவும் மலர் கொஞ்சும் சோலைகள் நெருங்கவும் இன்பயாழிசை முழங்கவும் செவியில் செந்தமிழ் தேன் வழங்கவும் அசைந்து வளைந்து நெளிந்து தொடர்ந்து அலைகடல் எனும் ஒரு மணமகன் துணை பெறவே நடந்தாய் வாழி காவேரி அப்படின்னு ஒரு பாட்டு. அதுக்கு முன்னால இதில் ஒரு படத்தில் வந்து சிவசமுத்திர நீர்வீழ்ச்சியாய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நீங்கள் நல்லா இருக்கிற நாடு முன்னேற அந்த படத்தில் அந்த பாட்டில் முதல் இதில் டிஎம்எஸ் இது சீர்காழி கோவிந்தராஜன் பாடினது. இதே மாதிரி நிறைய பாட்டு சினிமாவில் எடுத்து வச்சுருக்காங்க. போவோமா ஊர்கோலம் அப்படின்னு சின்னத்தம்பி பாட்டு வரும் இல்லையா. சின்னத்தம்பி படத்தில் அதில் ஒரு வரி வந்து அந்த பாட்டில் நடுவில் ஒரு வரி வரும். கவிதை பாடும் காவேரி ஜதியை சேர்த்து ஆடும். கவிதை பாடும் காவேரி ஜதியை சேர்த்து ஆடும் அணைகள் 100 போட்டாலும் அடங்கிடாம ஓடும். 100 அணை கட்டினாலும் காவேரியில் நீர் குறையாது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சிறப்பு மிக்க காவேரியை பற்றி நிறைய பாட்டு இருக்கு. இன்னும் நம்ம தேடணும்னா நமக்கு தெரிய உழவு இருக்கு. ஆமாம், இன்பம் பொங்கும் தென்கங்கை நீராடி, தென்கங்கைன்னு பேரு. அந்த மாதிரி நிறைய பாடல்கள் நமக்கு இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய அந்த காவிரியால் சிறப்படையக்கூடிய அந்த சோழ நாட்டுக்கு புனல் நாடுன்னு பேரு. அந்த புனல் நாட்டுல மன்னி தென்கரையில் மன்ன அந்த மன்னி ஆற்றங்கரையினுடைய தென்பகுதியில் இருக்கக்கூடிய இடத்துல முன்னால் வரை கிழிய ஏந்தும் அயில்வேல் நிலை காட்டி இமையோர் இகழ் வெம்பகை கடக்கும் சேந்த நலித்த திருமுறையோர் மூதூர் செல்வச் செய்ஞலூர். முருகப்பெருமான் என்ன செய்கிறார்? தன்னுடைய கையில் இருந்த வேளால கிரௌஞ்ச மலை அப்படிங்கிற மலையை பிளக்கிறார். அதை பிளந்தாதான் சூரபத்மன் இருக்கக்கூடிய வீரமகேந்திரபுரி அப்படிங்கிற பட்டணமே தெரியும். அதனால் அதை வந்து வேளால் அந்த கிரௌஞ்ச மலையை பிளக்கிறார். அருணகிரிநாதர் ஒரு பாட்டில் எழுதுவார். வேல்வட்டு அழிந்தது செந்தூர் வயல் பொழில் தேங்கடம்பின் மால்வட்டு அழிந்தது பூங்குடியார் மனம். ஒரு வரி மறந்து போச்சு. ஆமா, அவன் கால்வட்டு அழிந்தது இங்கு என் தலைமேல் அயன் கையெழுத்து அப்படின்னு சொல்லுவார். அதுல சொல்றார், அந்த வேல் பட்டு அழிந்தது வேலையும் சூரனும் வெறுப்பும்னு சொல்லுவார். செயல்பட்டு அழிந்தது செந்தூர் வயல்பொழி. வேல்பட்டு அழிந்தது வேலையும் சூரனும் வெறுப்பும். கடலை வந்து வற்ற செய்கிறார். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த கிரௌஞ்ச மலையை உடைக்கிறார். அப்புறம் சூரனை 2ஆ பிளக்கிறார் வேல் கொண்டு. அதனால வேல்பட்டு அழிந்தது வேலையும் சூரனும் வெறுப்பும். அடுத்து தேங்கடம்பின் மால்பட்டு அழிந்தது பூங்குடியார் மனம். அடுத்து அவன் கால்பட்டு அழிந்தது என் தலைமேல் அயன் எழுத்து அப்படின்னு பிரம்மா எழுதின எழுத்து கூட முருகப்பெருமானுடைய திருப்படியை பற்றினால் அழிந்து போகும் அப்படின்னு அவர் சொல்றார். அப்படி அந்த வேலினால் இந்த கிரௌஞ்ச மலையை வெற்றி கொண்ட முருகப்பெருமான் வந்து வழிபாடு செய்த இடம் செய்ஞ்சலூர். அங்க இருக்கக்கூடிய சிவபெருமானை முருகப்பெருமான் வந்து வழிபாடு செய்து சேந்தன் அப்படின்னு சொன்னா
சிவந்த நிறமுடையவன் அப்படின்னு பேர். இந்த சேங்கிற சொல்லுக்கு சிகப்பு செந்நிறம் அப்படிங்கிறது பொருள். அந்த சேந்தன் வழிபட்டு அளித்த ஊர் மூதூர் சேஞ்சலூர். சேய் அப்படின்னா குழந்தை. சிவபெருமானுடைய குழந்தையாகிய முருகப்பெருமான் வந்து வழிபட்ட இடம் அப்படிங்கிறதுனால அந்த இடத்துக்கு சேஞ்சலூர் அப்படின்னு பேர். இன்றைக்கு நம்ம வந்து கும்பகோணத்திலிருந்து சென்னை வரக்கூடிய அந்த பைபாஸில் திரு சேஞ்சலூர் அப்படிங்கிற ஒரு நம்ம சண்டேச நாயனார் திரு அவதாரம் செய்த சேஞ்சலூரும் அதை அடுத்து அவர் முக்தி அடைந்த திருத்தலம் திரு ஆய்ப்பாடியும் பக்கத்தில் இருக்கும். இதெல்லாம் திருப்பனந்தாளுக்கு கொஞ்சம் முன்னால், கும்பகோணத்துக்கும் திருப்பனந்தாளுக்கும் இடையில் இந்த 2 திருத்தலங்களும் இருக்குது. வாய்ப்பு இருக்கக்கூடிய அன்பர்கள் நேரில் சென்று தரிசனம் செய்யுங்க. செம்மை அடுத்து 2வது பாடல். செம்மை வெண்ணீற்று ஒருமையினார் 2 பிறப்பின் சிறப்பினார் மும்மை தளல் ஓம்பிய நெறியார் 4 வேதம் முறை பயின்றார் தம்மை 5 புலனும் பின் செல்லும் தகையார் 6 தொழிலின் மெய்மை ஒழுக்கம் 7 உலகும் போற்றும் மறையோர் விளங்குவது. இந்த பாடலுக்கு எண்ணலங்காரம் அப்படின்னு பேரு. வரிசையா பாருங்க, 1 2 3 4 5 6 7 மொத்தம் 7 எண்ணிக்கை கொடுக்கிறார். செம்மை வெண்ணீற்று ஒருமையினார். என்னங்க எழுகூற்று இருக்கைங்கிறது வேற. எழுகூற்று இருக்கையில 1 2 3 அப்படின்னு வரும். அது வந்து என்னன்னா தேர் போல வடிவமைக்கிறது. அதுக்கு தான் எழுகூற்று இருக்கைன்னு பேரு. 1 அடுத்து 1 2 2 1 அடுத்து திரும்ப அதான் 1 2 1 அடுத்து 1 2 3 2 1 அடுத்து 1 2 3 4 3 2 1 அப்படி பார்த்தீங்கன்னா அதனுடைய வடிவம் பார்த்தீங்கன்னா அப்படியே தேர் மாதிரி இருக்கும். அதற்கு திரு எழுகூற்று இருக்கை அப்படின்னு பேரு. அந்த மாதிரி கவிக்கு தான் சித்திரக்கவின்னு பேரு. சித்திரக்கவி அப்படின்னு பேரு. அந்த எழுத்தை அப்படியே அந்த முறைப்படி எழுதுனீங்கன்னா ஒரு சித்திரம் வரும். சித்திரம்னா நம்ம ஓவியம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, டிராயிங். அந்த டிராயிங் மாதிரியே எழுத்தை வச்சு அப்படி கொண்டு வர்றது. அது நிறைய அருணகிரிநாதரும் எழுதியிருக்கிறார். தேர் போல அந்த அப்படி நிறைய இருக்கு. இது எண்ணலங்காரம் அப்படின்னு பேரு. எண்களை அப்படியே வரிசைப்படுத்தி சொல்றது. செம்மை வெண்ணீற்று ஒருமையினார். அப்ப திருநீர் தான் பூசுவாங்க. இது எப்போதும் திருநீர் அணிந்த ஒருமைத்தன்மை உடையவர் 2 பிறப்பின் சிறப்பினார். இப்போ 2 பிறப்பு அப்படின்னா அந்தணர்களுடைய அதுக்கு அதை இருபிறப்பாளர்னு அவர்களை சொல்லுவாங்க. என்ன இருபிறப்பு அப்படின்னா தாயினுடைய கருவறையிலிருந்து பிறக்கிறது ஒரு பிறப்பு. அடுத்து உபநயனம் அப்படின்னு சொல்லி ஒரு சடங்கு அவங்களுக்கு செய்வாங்க. பூணூல் அணியக்கூடிய அந்த சடங்கு. அது ஏதோ பூணூல் அப்படின்னா இல்லை, அதுக்கு பேர் யக்ஞோபவீதம் அப்படின்னு வடமொழியில் பேர். நமக்கு வந்து அந்த சடங்குக்கு பேர் உபநயனம். நயனம்னா கண்ணு. உபநயனம் அப்படின்னா இன்னொரு 3வது கண். ஏற்கனவே 2 கண் இருக்கு, கூட துணைக்கு இன்னொரு கண். அது என்ன கண் அப்படின்னா ஞானக்கண். ஞானத்தை பெறுவதற்குரிய முதல் அடையாளம் என்னன்னா அந்த பூணூல் அணிவது. வேதம் படிக்கணும் அப்படின்னு சொன்னாலே முதல்ல என்ன பண்ணணும், 7 வயதுல பூணூல் அணிந்த பின்னால தான் வேதம் படிக்கணும். அது காலத்துக்கு காலம் மாறும். அந்த காலத்தில் 5 வயதுலேயே இருந்திருக்கு, அடுத்து பின்னால் 7 வயதுக்கு வந்திருக்கு. 7 வயசுல தான் இன்றைக்கி செய்கிறாங்க அப்படி அந்த சடங்கு. அதனால் அவர்களுக்கு வந்து அந்த குழந்தையாக பிறத்தல், தாயினுடைய கருவறையிலிருந்து பிறத்தல் ஒரு பிறப்பு. அடுத்து இந்த உபநயனம் என்று சொல்லக்கூடிய இந்த சடங்கு வரக்கூடிய நேரம், அது வந்து 2வது பிறப்பு. அதனால் அவர்களுக்கு இருபிறப்பாளர் அப்படின்னு பேர். 2 பிறப்பின் சிறப்பினார் மும்மை தளல் ஓம்பிய நெறியார். அந்தவர்கள் எப்போவுமே 3 வகையான அக்னி வளர்க்கணும் அப்படிங்கிறது விதி. அது என்னென்ன ஏற்கனவே 2 முறையை நம்ம சொல்லியிருக்கிறோம் நம்ம வகுப்புலேயே. மூன்று வகையான அக்னியை வளர்க்கணும். என்னென்ன? சரி, 3 வகையான
அக்னி ஓம்பக்கூடியவர்கள். அது என்னென்ன ஏற்கனவே வகுப்பில் சொல்லியிருக்கிறோம், பார்த்துக்கோங்க. 4 வேதம் முறை பயின்றார். 4 வேதங்கள் என்ன? ரிக், யஜுர், சாமம், அதர்வணம் என்று சொல்லக்கூடிய 4 வேதங்கள். தம்மை 5 புலனும் பின் செல்லும் தகையார். 5 புலன் என்ன? மெய்வாய், கண், மூக்கு, செவி என்று சொல்லக்கூடிய 5ம். மற்றவர்கள்லாம் 5 புலன் பின்னால போவாங்க. ஆனா இவர்கள் 5 புலனையும் அடக்கி அவை தன் பின்தொடருமாறு செய்தவர்கள். அறுதொழிலின் மெய்மனம், மெய்மை ஒழுக்கம், 7 உலகும் போற்றும் மறையோர் விளங்குவது. 6 தொழில் அவர்களுக்கு என்னென்ன? இது ஏற்கனவே சொல்லுறேன். ஓதல், ஓதுவித்தல், கேட்டல், கேட்பித்தல், அப்புறம் ஈதல், ஏற்றல். சரியா? சரிதான் அப்படின்னு பாருங்க. அதுவும் ஏற்கனவே சொல்லிருக்கு. அப்ப இந்த 6 தொழில் ஒழுக்கம் உடையவர்கள், அந்த 6 நிலையில் இருக்கக்கூடியவர்கள். 7 உலகம் போற்றும் மறையோர் விளங்குவது. 7 உலகத்தில் இருக்கக்கூடியவர்களும் போற்றக்கூடிய தன்மை உடையவர்களாக விளங்கக்கூடிய அந்தணர்கள் இருக்கின்ற இந்த சேஞ்சலூர் அப்படின்னு நமக்கு சொல்றார். அடுத்து 3வது பாடல்ல கோதில் மான் தோல் புரி முன்னூல் குளவு மார்பில் குழைக்குடுமி ஓது கிடைசூழ் சிறுவர்களும் உதவும் பெருமையாசானும் போதின் விளங்கும் தாரகையும் மதியும் போல புணர்மடங்கள் மீது முழங்கு முகில் ஒதுங்க வேத ஒளிகள் முழங்குவன. அங்க நிறைய வேத பாடசாலைகள்லாம் இருக்குமா. அதை சொல்றார். கோதில் மான் தோல் புரி முன்னூல். இந்த பூநூல்ல மான் தோல் கொஞ்சம் அப்படியே பிரித்து கட்டியிருப்பாங்க. அது மாதிரி இருந்தால் அவர்கள் பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்கக்கூடியவர்கள், அதாவது கல்வி பயிலக்கூடிய தன்மையில் இருக்கக்கூடியவர்கள் அப்படிங்கிறது அது ஒரு அடையாளம். அப்படியே அந்த கோதில் மான் தோல் புரி முன்னூல் குளவு மார்பில் குழை குடுமி வைத்திருக்கிறார்கள். ஓது கிடைசூழ் சிறுவர்களும், அங்கே மாணவர்களும், உதவும் பெருமை ஆசானும், அவர்களுக்கெல்லாம் பாடம் சொல்லி கொடுக்கக்கூடிய ஆசிரியரும் இருப்பது எப்படி இருக்கும் அப்படின்னா, போதின் விளங்கும் தாரகையும் மதியும் போல. இப்போ நாமெல்லாம் முன்னெல்லாம் பேச்சு போட்டியில் ஸ்கூலில் வசனம் சொல்லும்போது நிலவை போல இருக்கக்கூடிய தலைமை ஆசிரியர் அவர்களே, ஆமாம், நட்சத்திரங்களை போல இருக்கக்கூடிய ஆசிரியர் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இது இங்கிருந்து எடுத்துருக்கிறார். எப்படி இருக்கிறாரா? தாரகையும் மதியும் போல, நட்சத்திரங்கள் போல மாணவர்கள்லாம் கூட்டமாக இருக்கிறாங்களாம். அதில் மையத்தில் முழு நிலவு போல, மதியும் போல புணர்மடங்கள். இந்த மாதிரி மடங்கள் நிறைய இருக்கு. ஆசிரியர் நிலவு, மாணவர்கள்லாம் நிறைய நட்சத்திரங்கள் போல இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மடங்கள் நிறைய இருக்கக்கூடிய இடம். மீது முழங்கும் முகில் ஒதுங்க வேத ஒளிகள் முழங்குவன. மேகத்தினுடைய இடியோசையை விட இந்த வேதத்தினுடைய ஓசை பெரிதாக இருக்கக்கூடிய திருத்தலம் தான் இந்த சேஞ்சலூர் திருத்தலம் என்று இந்த 3வது பாடல் நமக்கு காட்டுறார். அடுத்து 4வது பாடல். யாகம் நிலவும் சாலைதோறும் மறையோர் இந்த அதிவுணவின் பாகம் நுகரவரு மாலும் அயலும் ஊரும் படரு சிறைப்புள் மாகம் மிகந்து வந்து இருக்கும் சேக்கை எனவும் வானவர்கோன் நாகம் அணையும் கந்து எனவும் நாட்டும் யூப ஈட்டம் உல. அங்க வேள்விகள் நிறைய நடக்கக்கூடிய இடம். ஏன்னா அந்தணர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவர்கள் சிறப்புடைய, அந்தணர்களுக்கு சிறப்புடைய இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சேஞ்சலூர்ல எங்கு பார்த்தாலும் யாகங்கள் நிறைய நடந்து கொண்டே இருக்கு. அந்த யாகத்தில் என்ன பண்ணுவாங்க, தேவர்களுக்கெல்லாம் அவிர்வாகம் அப்படின்னு கொடுப்பாங்க. இதெல்லாம் நமக்கு திருவிளையாடல் தான் தெரியும். தட்சனுடைய அந்த யாகத்துக்கு வரும்போது எனக்குரிய என்னுடைய இறைவனுக்குரிய அவிர்வாகத்தை கொடுங்க அப்படின்னு உமையாமை கேட்குற மாதிரி அந்த காட்சியெல்லாம் அமைத்திருப்பாங்க. அப்படி வரக்கூடிய அந்த அவிர்வாகத்தை பெறுவதற்காக
திருமாலும் பிரம்மனும் வந்திருக்கிறாங்களாம். அதை காட்டுறார். யாகம் நிலவும் சாலைதொரும் மறையோர் இந்த அபியுணவின் பாகம் நுகரவர் மாலும் அயனும் ஊரும் படர் சிறைப்புள். 2 பேருக்கும் வாகனம் என்ன? திருமாலுடைய வாகனம் என்ன? கருடன். பிரம்மனுடைய வாகனம் அன்னப்பறவை. 2 பறவைகள் சிறைப்புள் மாகம் இகந்து வந்திருக்கும் சேக்கை எனவும். அது மேல இருந்து பறந்து வந்து பறவை ஒரு இடத்துல உட்காரும் இல்லையா, அது மாதிரி இந்த கருடனும் அன்னப்பறவையும் வந்து உட்காரக்கூடியதாக அந்த தூண் இருக்கு. யூபத்தூண் அப்படின்னு சொல்லுவாங்க. யாகத்துல அந்த தூண் வைத்து அதுல பலியிட்டாங்க. அதற்கு அப்படி பெரிதாக இருக்கு எனவும். வானவர்கோன் நாகம் அணையும் கந்து எனவும். கந்து அப்படின்னு சொன்னாங்கன்னா அது என்னன்னா யானையை கட்டக்கூடிய இடத்துக்கு கந்துன்னு பேரு. நாகம் அப்படின்னு நம்ம இன்னைக்கு பாம்புன்னு மட்டும் நினைச்சுக்கிறோம். ஆனா நாகம்ங்கிற சொல் யானையையும் பிடிக்கும். அப்ப இந்திரனை சொல்றார், வானவர்கோன் நாகம் அணையும் கந்து எனவும் நாட்டும் யூப ஈட்டம் உல. அந்த யூபத்தூண் வேள்வி தூண் எப்படி இருக்கா, இந்த திருமாலுடைய வாகனமாகிய கருடனும் பிரம்மனுடைய வாகனமாகிய அன்னப்பறவையும் வந்து மேலே அமரக்கூடிய இடமாகவும், கீழே அதனுடைய வலிமை காரணமாக தேவேந்திரனுடைய வாகனமாகிய ஐராவதம் வந்து கட்டக்கூடிய அந்த யானையை கட்டக்கூடிய கந்துவும் இருக்கக்கூடிய அந்த யூபம் என்று சொல்லக்கூடிய அந்த வேள்வி தூண்கள் எங்கும் நிறைந்திருக்கின்றன அப்படின்னு அதை காட்டுறார். அதனாலதான் முருகன் கந்தன் அப்படின்னு பேரு. எப்படி வந்து யானையை கட்டி வைக்கக்கூடியதெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஒளியிதழ் வாங்கக்கூடிய நண்பர்கள் என்னுடைய ஞானாசிரியருடைய கட்டுரைகளில் அந்த செய்திகள்லாம் இருக்கும். ஆக்கி வைக்கிறவங்க பாருங்க. அடுத்த 5வது பாடல். தீம்பால் ஒழுக பொழுது தரும் ஓமதேனு செல்வனவும் தாம் பாடிய சாமம் கணிப்போர் சமிதை இடக்கொண்டு அனைவனவும் பூம்பாசடை நீர்த்தடம் மூழ்கி மறையோர் மகளிர் புகுவனவும் ஆம்பான்மையினில் விளங்குவன அணிநீல் மருகு பலவும் உல. அங்கே நிறைய நிகழ்வுகள்லாம் நடந்துட்டு இருக்கு. ஏன்னா தீம்பால் ஒழுக பொழுது தரும் ஓமதேனு செல்வனவும். இந்த யாகத்திற்கு வேண்டிய பால், இறைவனுக்குரிய அபிடேகத்திற்குரிய அந்த பால் எல்லாம் கொடுக்கக்கூடிய அந்த கறவை மாடு, கறவை பசுக்கள் ஒரு பக்கம் அப்படியே போயிட்டு வந்துட்டு இருக்கு. தாம் பாடிய சாமம் கணிப்போர். இங்கே சாம வேதத்தை ஓதிக்கொண்டு அதை வந்து அதை குறிப்பிட்ட எண்ணிக்கையில் அந்த ஒரு சில இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு இருக்கு. நாம் இன்னைக்கு செய்கிறோம் இல்லையா, லட்சார்ச்சனை அப்படின்னு சொல்லி 1,00,000 முறை அதை சொல்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏகாதச ருத்ரயாகம்னு சொல்லி 11 பேரை வச்சு அந்த ருத்ர மந்திரத்தை சொல்லி செய்யக்கூடிய வழிபாடு. இப்படி அடுத்து பார்த்தீங்கன்னா 9 பேர் வந்து நவசக்தி அர்ச்சனை அப்படின்னு சொல்லி அம்பாளுக்கு 9 பேர் கொண்டு கொண்டு அர்ச்சனை செய்கிறது. அடுத்து சண்முகார்ச்சனை அப்படின்னு சொல்லி உற்சவர் ஆறுமுக பெருமான் இருக்கார் இல்லையா, அவருக்கு 6 பக்கமும் 6 அர்ச்சகர் நின்று அவருக்கு அர்ச்சனை பண்ணி 6 வகையான நைவேத்தியம் இதெல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இது. இப்போ 11 அர்ச்சகர்கள் இருந்து வழிபாடு பண்ணுறாங்கன்னா அதுக்கு அந்த வழிபாட்டுக்கு 11 ருத்ரத்துக்கு 11 நைவேத்தியம் வைக்கணும். அடுத்து நவசக்தினா 9 பேர் வர்றாங்கன்னா 9 விதமான நைவேத்தியம் வைக்கணும். சண்முகார்ச்சனைக்கு 6 விதமான நைவேத்தியம் வைக்கணும். இப்படி ஒவ்வொன்றுக்கும் அடுத்து திரிசதைன்னு சொல்லிட்டு 3 இது சொல்லி அர்ச்சனை பண்ணுறது, முருகனுக்கு பண்ணக்கூடியது. இப்படி நிறைய அந்த வழிபாடுகள் இருக்குது. அந்த மாதிரி அதை சாம வேதத்தில் அந்த நிகழ்வுகளை எல்லாம் கணிக்கக்கூடியவர். சமிதை இடக்கொண்டு அனைவனவும், அதெல்லாம் சமித்துகளை எடுத்துக்கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் யாகத்திற்கு, அவர்கள் இருக்கக்கூடிய பகுதியும். பூம்பாசடை நீர்த்தடம் மூழ்கி மறையோர் மகளிர் புகுவனவும், அங்கே பெண்கள் எல்லாம் போய் அந்த குளங்களில் குளிச்சுட்டு நீராடிட்டு திரும்ப வரக்கூடிய அந்த காட்சியும். பான்மையினில் விளங்குவன அணிநீல் மருகு பலவும் உல. இவ்வாறு பல இடங்கள் பல நிகழ்வுகள் அங்கே சேஞ்சனூரிலே நடந்து கொண்டிருக்கின்றது அப்படின்னு இந்த 5வது பாடல்ல நமக்கு காட்டுகிறார். அடுத்து 6வது பாடல். வாழ் பொன்பதி மற்றதன் மருங்கு மன்னித்திரைகள் வயல் வரம்பின் தாழ்வில் தரளம் சொறி குலைப்பால் சமைத்த யாகத் தடம் சாலை சூழ் வைப்பிடங்கள் நெருங்கி உள
தொடங்கு சடங்கு முடித்து ஏறும் வேள்வி தலைவர் பெருந்தேர்கள் விண்ணோர் ஏறும் விமானங்கள். அங்கே இன்னும் என்னென்னலாம் சுற்றி அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டுறாருன்னா, அந்த சேஞ்சலூர் திருத்தலத்தில் இந்த மண்ணி ஆறு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆறு ஓடிக்கொண்டிருக்குது. அதனுடைய அலைகள் வயல் வரம்பின் தாழ்வில் தரளம் சொரிப்பால் அங்கே வந்து என்ன செய்யும்னா, தன்னுடைய அலைக்கரங்களால் இந்த முத்துக்களை கொண்டு வந்து குவிக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்து இந்த பாக்கு மரங்கள், பால் பிடிக்கின்ற பாக்கு மரங்கள் இருக்கின்றன. அவையெல்லாம் வைத்து அலங்காரம் செய்யப்பட்ட யாகத்தடம் சாலை, அந்த யாகசாலை சூழ் வைப்பிடங்கள் நெருங்கி உள்ள, எங்கு பார்த்தாலும் யாகசாலை இருக்கு. அதில் தொடங்கு சடங்கு முடித்து ஏறும் வேள்வி தலைவர் பெருந்தேர்கள். அப்போ என்ன செய்கிறாங்க, இந்த வேள்வியை தொடங்கி நிறைவு செய்துட்டு அந்த வேள்விக்கு தலைவராக இருக்கக்கூடிய நம்ம இன்னைக்கு சர்வசாதகம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அவர் தான் அந்த வேள்விக்கு முழு பொறுப்பு. நம்ம கோயில் விழாக்கள் எல்லாம் பார்த்தோம்னா அந்த பூசையில் சர்வசாதகம்னு ஒருத்தர் பேர் போடுவாங்க. அவர் தான் அந்த கோயில் அர்ச்சகர் இல்லை, சர்வசாதகம் வேற ஒருத்தர் தான் வருவார். சில இடங்களில் தான் கோயில் அர்ச்சகரும் சர்வசாதகமும் ஒன்றா இருப்பாங்க. ஆனால் சர்வசாதகங்கிறவர் தான் அந்த வேள்விக்கு முழு பொறுப்பு. அந்த சர்வசாதகமாக வேள்வி தலைவராக இருக்கக்கூடியவர்கள். ஏன்னா அவங்க தான் யார் யாருக்கு என்னென்ன பணின்னு கொடுக்குறவங்க. ஒரு வேள்வி சாலைக்கு வந்தோம்னா என்ன அங்கன்னா, யார் யாகத்தில் அக்னி காரியத்துக்கு யார் யார் உட்காரணும், யார் யார் பாராயணம் பண்ணணும், யார் யார் உதவியாளராக இருக்கணும், யார் யாரெல்லாம் உக்கிரம்னு சொல்லக்கூடிய பொருட்கள் இருக்கக்கூடிய அறையிலிருந்து ஒவ்வொரு யாக காலத்துக்கும் என்னென்ன பொருள் வந்து சேரணுங்கிறத சரியாக எடுத்து கொடுக்குறோம். இப்படின்னு இந்த இடங்கள்ல இந்த பணிகள்லாம் நிறைய இருக்குது. அது இல்லாமல் ஒட்டுமொத்தமாக நிகழ்வை யார் ஒருங்கிணைக்கணும் அப்படிங்கிறத அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த சர்வசாதகம் பேர். அந்த மாதிரி வேள்வி தலைவர், அவங்க தான் வேள்வி தலைவர். அவ்வாறு இருக்கக்கூடியவர்கள் இந்த வேள்வியெல்லாம் முடிச்சுட்டு ஏறி செல்லக்கூடிய அந்த தேர்கள், பெரும் தேர்களும், அப்புறம் இந்த வேள்விக்காக தேவர்கள்லாம் வந்துட்டு போகிறாங்க இல்லையா வானத்தில், அவர்களுடைய விமானங்களும் நிறைந்திருக்கக்கூடிய பகுதியாக இந்த சேஞ்சலூர் பகுதி விளங்குகின்றது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து 7வது பாடல்ல, மடையில் கழுநீர் செழுநீர் சூழ்வயலில் சாலி கதிர்கற்றை புடையில் சுரும்புமிடை கமுகு புனலில் பரம்பு பூம்பாலை அடையில் பயிலும் தாமரை நீளரில் துயிலும் கயல்கள் வழிநடையில் படர்மென்கொடி மொவ்வல் நனையில் திகழும் சினைக்காஞ்சி. இங்கே பல்வேறு வகையான அந்த இயற்கை வளங்களை சொல்றார். மடையில் கழுநீர், அடுத்து செழுநீர் சூழ்வயலில் சாலி கதிர்கற்றை, கழுநீர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகை பூ. அடுத்து வயல்களில் பெரிய கதிர்கற்றைகள். அதை அடுத்து புடையில் சுரும்புமிடை கமுகு, வண்டுகள் வந்து சூழக்கூடிய அந்த பாக்கு மரங்கள். புனலில் பரம்பு பூம்பாலை, அங்கே இருக்கக்கூடிய பாலை மரங்கள். அடையில் பயிலும் தாமரை, அங்கே தாமரை மலர்கள்லாம் பூத்திருக்கு. அதனுடைய நீளரில் துயிலும் கயல்கள், அந்த தாமரை பூ மேலே இந்த மீன்கள் எல்லாம் படுத்து உறங்கி கொண்டிருக்கின்றன. வழிநடையில் படர் மென்கொடி மவ்வல் அப்படின்னு சொல்லக்கூடிய முல்லை கலர். அடுத்து நனையில் திகழும் சினைக்காஞ்சி, இதையெல்லாம் காட்சிப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய காஞ்சிபுரம் என்று சொல்லி இவையெல்லாம் இருக்கக்கூடிய இடமாக இந்த சேஞ்சலூர் விளங்குகின்றது அப்படின்னு சொல்றார். அடுத்து மவ்வல்னா முல்லை சொல்றாங்க இல்லையா, அதான் மவ்வல். அடுத்து 8வது பாடல், சென்னி அபயன் குலோத்துங்க சோழன் தில்லை திரு எல்லை பொன்னின்மயமாக்கிய வலவர் போரேறு என்றும் புவிகாக்கும் மன்னர் பெருமான் அனபாயன் வரும் தொல்மரபின் முடிசூட்டும் தன்மை நிலவு 15 ஒன்றாய் நீடும் தகைத்து அவ்வூர். இங்கே சென்னி அபயன், சென்னி அப்படிங்கிறது சோழனை குறிக்கக்கூடிய சொல், தலையை குறிக்கும். தலை அப்படின்னு குறிக்கும். சோழன் அப்படிங்கிறது சென்னி அபயன். குலோத்துங்க சோழன்
யாரு குலோத்துங்க சோழன்? ராஜேந்திர சோழனுக்கு பிறகு ஆட்சிக்கு வராரு. அவருடைய மருமகன் சுங்கம் தவிர்த்த சோழன் அப்படின்னு பேரு. அவர்தான் வந்து சேக்கிழார் பெருமான் பெரிய புராணம் எழுதுறதுக்கு இரண்டாம் இருந்தவர். தில்லை சிற்றம்பலத்துக்கு பொன்வேல். சென்னி அவையன் குலோத்துங்க சோழன் தில்லை திரு எல்லை பொன்னின் மயமாக்கிய வளவர் போரேறு என்றும் புவிகாக்கும் மன்னர் பெருமான் அனபாயன் வரும் தொல்மரபு. இப்போ அனபாய சோழருடைய மரபுன்னு சொல்றார். ஏன்னா இந்த இரண்டாம் குலோத்துங்க சோழர் தான் அனபாயன் அப்படின்னு பேர். இந்த அனபாய சோழர் தான் சேக்கிழார் பெருமானை அழைத்து நீங்கள் இந்த காவியத்தை பாட வேண்டும்னு சொல்லி பாடி நிறைவு செய்ததுக்கு பின்னால நூலாசிரியரையும் நூலையும் யானை மேல் ஏற்றி வைத்து இருபுறமும் கவரி பின்னால அமர்ந்து கவரி வீசி திருவிழா நிகழ்த்திய பெருமகனார். அப்படிப்பட்ட அந்த அனபாய சோழருடைய தொல்மரபில் முடிசூட்டும் தன்மை நிலவுபதி ஐந்தின் ஒன்றாய் நீடும் தகைத்து அவ்வூர். சோழர்கள் முடிசூட்டி கொள்ளக்கூடிய நகரங்கள்ல 5 நகரங்கள்ல ஒன்று சேஞ்சலூர் அப்படின்னு நமக்கு அந்த குறிப்புல சொல்றார். காவிரி பூம்பட்டினம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பூம்புகார், உறையூர், திருவாரூர், கரூர், அடுத்து சேஞ்சலூர் என்று சொல்லக்கூடிய இந்த 5 ஊரும் அவர்கள் வந்து முடிசூட்டி கொள்ளக்கூடிய, சோழர்கள் முடிசூட்டி கொள்ளக்கூடிய திருநகரங்கள் 5ல் ஒன்று இந்த சேஞ்சலூர் அப்படின்னு சொல்றார். அடுத்து 9வது பாடல். பண்ணின் பயனாம் நல் இசையும் பாலின் பயனாம் இன்சுவையும் கண்ணின் பயனாம் பெருகொலியும் கருத்தின் பயனாம் எழுத்து அஞ்சும் விண்ணின் பயனாம் பொழிமழையும் வேத பயனாம் சைவமும் போல் மண்ணின் பயனாம் அப்பதியின் வளத்தின் பெருமை வரம்புடைத்தும். இந்த சேஞ்சலூர் மண்ணினுடைய பெருமையை எப்படி சொல்ல முடியும், அது எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, பண்ணின் பயனாம் நல் இசையும். பண்ணுக்கு அழகு எதுன்னா அது இசைதான். அதனுடைய பயனாக வெளிப்படுவது இசை. பண்ணின் பயனாம் நல் இசையும் பாலின் பயனாம் இன்சுவையும். பாலுக்கு சிறப்பு எதுன்னா அதனுடைய சுவை. கண்ணின் பயனாம் பெருகு ஒளியும். இந்த கண்ணுக்கு பயன் எதுன்னா ஒளி அப்படின்னு சொன்னா பார்க்கக்கூடிய தன்மை. அது இல்லைன்னா கண் இருந்தும் பிரயோஜனம் இல்லை. அப்ப என்ன செய்யற? கண்ணின் பயனாம் பெருகொலியும் கருத்தின் பயனாம் எழுத்து அஞ்சும். அஞ்செழுத்து என்ன அப்படின்னா அது வந்து கருத்தினுடைய பயன். என்னன்னா நம்ம நினைவு கருத்து அப்படின்னு சொல்றது கருதுதல் அப்படிங்கிற பொருள். நமக்கு நினைவு அப்படிங்கிற ஒன்று இருக்கணும் அப்படின்னு சொன்னாலே அது என்னவா இருக்கணும்னா 5 எழுத்து. அதனுடைய பயனாக இருப்பது 5 எழுத்து அப்படின்னு சொல்லி கருத்தின் பயனாம் 5 எழுத்தும் எழுத்தஞ்சும் விண்ணின் பயனாம் பொழிமழையும். வானத்தினுடைய பயன் எது அப்படின்னு சொன்னா மழை தான். அதனால தான் வள்ளுவராசன் என்ன செய்யறான், வான் சிறப்பு அப்படின்னு ஒரு அதிகாரத்தில் எழுதி அதில் மழையை பற்றி முழுக்க சொல்லிகிட்டே வருவார். வேத பயனாம் சைவமும் போல். வேதத்திற்கு பயனாக இருப்பது எதுன்னா நம்முடைய சைவ சமயம். அதுபோல மண்ணின் பயனாம் அப்பதியின் வளம். இந்த மண்ணுலகத்திற்கு பயனாக பெரும் பயனாக விளங்கக்கூடியது இந்த சேஞ்சலூர் திருத்தலத்தினுடைய அதனுடைய பெருமை வரம்புடைய ஒரு வரைவரைக்குள்ள அடக்க முடியுமா இந்த சேஞ்சலூரினுடைய பெருமை அப்படின்னு சொல்லி இங்கே 9வது பாட்டில் சொல்கிறார். அதுக்கு அடுத்து 10வது பாடலில் பெருமை பிறங்கும் அப்பதியின் மறையோர் தம்முள் பெருமனை வாழ் தருமம் நிலவு காசிவ கோத்திரத்து தலைமை சால் மரபில் அருமை மணியும் அளித்து அதுவே நஞ்சும் அளிக்கும் மரபு போல் இருமை வினைக்கும் ஒரு வடிவாம் எச்சதத்தன் உளனானான். இங்க அப்படிப்பட்ட சிறப்பு மிக்க இந்த சேஞ்சலூர் தலத்தில் பெருமை பிறங்கும் அப்பதியின் அப்படிப்பட்ட சிறப்பு மிக்க இந்த
சேஞ்சலூரில் மறையோர் தம்முள் பெருமனைவாள் தருமம் விளவு காசிவ கோத்திரத்து அங்கே இருக்கக்கூடிய அந்தணர்கள்லாம் அவர்களுடைய மனைவாழ் ஈடுபட்டு வரக்கூடிய அந்தணர்களுக்கு தர்மம் செய்து வரக்கூடிய அந்த அந்தணர்களிடத்தில் காசிவ கோத்திரத்தில் தலைமைசால் மரபில் அந்த காசிவ கோத்திரத்திற்கு தலைமை ஏற்கக்கூடிய நிலையில் ஒருவர் இருக்கிறார். அருமை மணியும் அளித்து அதுவே நஞ்சும் அளிக்கும் மரபு போல். இந்த பாம்பு என்ன செய்யும்னா விஷத்தை கக்கும், ஆனால் அதே பாம்பு தான் என்ன செய்யும், மாணிக்கத்தையும் கொடுக்கும். நன்மையையும் தீமையும் ஒருங்கே உடையதைப் போல இருமை வினைக்கும் ஒரு வடிவாம் எச்சதத்தன் உளனானான். எச்சதத்தன் என்று சொல்லி ஒரு அந்தணன் அங்கே இருக்கிறான். என்னங்க எச்சதத்தன் அப்படிங்கிற ஒரு அந்தனர் இருக்கின்றார். இது யாருன்னா சண்டேச நாயனாருடைய அப்பா. என்ன அப்படின்னா, எதனால் இவனிடத்துல நஞ்சு அளிக்கக்கூடிய தன்மை இருக்குது அப்படின்னா, பின்னால் சிவ வழிபாட்டுக்கு இடையூறு செய்ய போகிறான், அதனால் தீமை குணமுடையவன் சொல்கிறார். சரி, அப்போ எப்படி அவனுக்கு நன்மை வந்தது அப்படின்னு சொன்னால், மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை எல்லோற்றான் கொள்ளணும் சொல். அப்போ சண்டேச நாயனார் பிறக்கிறார்னா எத்தனை பெரிய தவம் செய்திருக்கணும். அப்படி தவம் செய்தால்தான் நல்ல பிள்ளைகள் பிறப்பார்கள். அதனால அருமை மணியும் அளித்து அதுவே நஞ்சும் அளிக்கும் மரபு போல் இருமை வினைக்கும் ஒரு வடிவாம் எச்சதத்தன் உளனானான். அந்த நன்மைக்கும் தீமைக்கும் ஒன்றாக இருக்கக்கூடிய வடிவம் ஒன்று இருந்தால் எப்படி இருக்குமோ அது போல இங்கே எச்சதத்தன் இருக்கின்றான் அப்படின்னு சொல்றார். மற்றை மறையோன் திருமனைவி வாய்ந்த மரபின் உதித்தால் சுற்றம் விரும்பும் இல்வாழ்க்கை தொழிலால் உலகில் துணை புதல்வர் பெற்று விளங்கும் தவம் செய்தால் பெரும்பேறு எல்லை பயன் பெறுவாள் பற்றை எரியும் பற்று வரச் சார்பாய் உள்ள பவித்திரையாம். அப்ப அந்த எச்சதத்தனுடைய மனைவி பவித்திரை அப்படின்னு நம்ம மற்றை மறையோன் திருமனைவி வாய்ந்த மரபின் உதித்தால். இங்க என்ன சொல்றாருன்னா, அதை போல ஒரு தொன்மை மரபு. என்ன மரபு அப்படின்னு சொல்லலை, ஆனால் என்ன இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக காசிவ கோத்திரமாக இருக்காது அப்படிங்கிறதுல நம்ம ஒரு தெளிவு இருக்கலாம். ஒரே கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் மணமுடிக்க மாட்டாங்க. இன்றைக்கி அந்த மரபு நமக்கு இருக்குது. அந்த கோத்திரத்தை வேறு ஒரு கோத்திரத்தில் நல்ல கோத்திரத்தில் வந்தவர் சுற்றம் விரும்பும் இல்வாழ்க்கை தொழிலால், சுற்றத்தில் இருக்கக்கூடியவர்கள் சுற்றி உள்ளவர்கள் எல்லாம் மகிழக்கூடிய தன்மையில் இல்லறம் நடத்தக்கூடிய அம்மையார் உலகில் துணை புதல்வர் பெற்று விளங்கும் தவம் செய்தால். சிறந்த தவம் செய்து ஒரு நன்மக்கட்பேறு இருந்தார். பெரும்பேறு எல்லை பயன் பெறுவாள். இந்த உலக சிறப்பை பெறுகின்றார், யாருக்கும் பெறாத சிறப்பு. பற்றை எரியும் பற்று வர சார்பாய் உள்ள பவித்திரையாம். இங்கே இந்த பற்றுகளை நீக்கும்படியாக இருக்கக்கூடிய சிறப்புமிக்க ஒரு இல்வாழ்க்கை துணையாக எச்சதத்தனுக்கு வாய்த்த அம்மையார் இந்த பவித்திரை என்று சொல்லக்கூடிய அம்மையார். நன்றி புரியும் அவர்தம்பால் நன்மை மறையின் துறை விளங்க என்றும் மறையோர் குலம் பெருக 7 புவனங்களும் உய்ய மன்றில் நடம் செய்பவர் சைவ வாய்மை வளர மாதவத்தோர் வென்றி விளங்க உதயம் செய்தார் விசார சருமனார். அவங்க 2 பேருக்கும் ஒரு மகன் பிறக்கிறான். நன்றி புரியும் அவர்தம்பால் நன்மை மறையின் துறை விளங்க. மறை என்று சொல்லக்கூடிய வேத நெறி சிறப்பு பெறுவதற்காகவும் என்றும் மறையோர் குலம் பெருக, இந்த மறையோர் குலம் என்று சொல்லக்கூடிய அந்தனர் குலம் பெருகி வருவதற்காகவும் 7 புவனங்களும் உய்ய, இந்த புவனங்கள் எல்லாம் உய்யும்படியாக, உலகங்கள் எல்லாம் உய்யும்படியாகவும் மன்றில் நடம் செய்பவர் சைவ வாய்மை வளர,
அங்கே தில்லையிலே ஆனந்த கூத்தாடி கொண்டிருக்கக்கூடிய நடராச பெருமானுடைய இந்த சைவ சமய நெறி எல்லா இடத்திலும் வளர்வதற்காகவும் மாதவத்தோர் வென்றி விளங்க பெரும் தவம் செய்யக்கூடிய அடியார் பெருமக்களுக்கு பெருவெற்றி கிடைக்கும்படியாக வந்து உதயம் செய்தார், வந்து பிறக்கின்றார் விசார சருமனார். அப்படியே ஒரு இளம் சூரியன் போல இங்கே வந்து தோன்றுகின்றார் விசார சருமனார் என்று இந்த பாடல்ல நமக்கு அருளுகின்றார். சண்டேச நாயனாருடைய இயற்பெயர் விசார சருமனார். அடுத்த பாடல்ல 5 வருடம் அவர்க்கு அணைய அங்கம் மாறும் உடன் நிறைந்த சந்த மறைகள் உட்பட முன் தலைவர் மொழிந்த ஆகமங்கள் முந்தை அறிவின் தொடர்ச்சியினால் முகைக்கும் மலரின் வாசம் போல் சிந்தை மலர உடன் மலரும் செவ்வி உணர்வு சிறந்ததால். இப்போ 5 வருடம் அவருக்கு அணைய, சரியா 5 வயசு ஆகுது. அவர் வந்த உடனே அங்கம் 6 உடன் நிறைந்த சந்தமறைகள் உட்பட முன் தலைவர் மொழிந்த ஆகமங்கள். 6 அங்கம் இருக்கு இல்லையா வேதத்துல இருக்கு. ஆமா 6 அங்கம். ஆமா 4 வேதம் ஆனாய் புட்டுன்னு சொல்றாங்க இல்லையா. 6 அங்கம் என்னங்கிறதும் ஏற்கனவே சொல்லியிருக்கோம், அதையும் தேடுங்க. 6 அங்கம். அடுத்து உடன் நிறைந்த சந்தமறைகள் உட்பட முன் தலைவர் மொழிந்த ஆகமங்கள். சிவபெருமான் மொழிந்த ஆகமங்கள் எத்தனை ஆகமங்கள்? 28. அந்த 28 ஆகமங்களும் முந்தை அறிவின் தொடர்ச்சியினால் முகைக்கும் மலரின் வாசம் போல் சிந்தை மலர உடன் மலரும் செவ்வி புணர்வு சிறந்ததால். அப்போ ஒரு மலர் அப்படியே மலர்கின்ற போது எப்படி வாசம் நிறைந்திருக்கின்றதோ அதை போல முந்தைய அறிவினுடைய தொடர்ச்சியினால் பல பிறவியில செய்த தவத்தின் பயனால் அந்த முன்னால பல வேத தொடர்புகள் அதனால இளம் வயதிலேயே அந்த சிந்தையிலே அவர் எளிதாக இந்த நிலைகளை எல்லாம் அறிந்து அதிலே சிவபெருமான் மேல் பெரும் பற்று கொண்டு அந்த நல்லுணர்வு அவருக்கு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த பாடல்ல சொல்றார். நிகழும் முறைமை ஆண்டு 7 நிரம்பும் பருவம் வந்து எய்த புகழும் பெருமை உபநயன பொருவில் சடங்கு முடித்து அறிவின் இகழும் நெறிய அல்லாத எல்லாம் ஏய்ந்த எனினும் தம் திகழும் மரபின் ஓதுவிக்கும் செய்கை பயந்தார் செய்வித்தார். இப்போ நிகழும் முறைமை ஆண்டு 7 நிரம்பும் பருவம் வந்து எய்த 7 வயசு ஆகுது. ஆன உடனே புகழும் பெருமை உபநயன பொருவில் சடங்கு முடித்து, அந்த உபநயனம் அப்படின்னு சொல்லக்கூடிய பூணூல் அணிவிக்கிற அந்த சடங்கை செய்து அறிவின் இகழும் நெறிய அல்லாத எல்லாம் இயைந்த எனினும், இனிமேல் தான் போய் சண்டேசனாகினார் கற்றுக்கொள்ளணும் இல்லை, ஏற்கனவே அவருக்கு முந்தையனுடைய தொடர்ச்சியினால எல்லாம் தெரியும் என்றாலும் தம் திகழும் மரபின் ஓதுவிக்கும் செய்கை அவர்களுடைய மரபுப்படி இந்த வேதங்களை எல்லாம் கற்றுக் கொடுப்பதற்காக என்ன செய்கிறாங்க, பாடசாலையில் கொண்டு போய் நம்முடைய விசார சருமனாரை சேர்க்கிறார்கள். அப்படின்னு யாரு அப்பாவும் அம்மாவும் கொண்டு போய் சேர்க்கிறாங்க. அடுத்த பாடல். புலவு மறையும் பலகளையும் கொளுத்துவதன் முன் கொண்டு அமைந்த நிலவும் உணர்வின் திறம் கண்டு நிறுவும் மறையோர் அதிசயித்தார். அழகில் கலையின் பொருட்கு எல்லை ஆடும் கழடே எனக் கொண்ட செலவு மிகுந்த சிந்தையினில் தெளிந்தார் சிறிய பெருந்தகையார். புலவு மறையும் பலகலையும் கொளுத்துவதன் முன் கொண்டு அமைந்த நிலவும் உணர்வின் திறம் கண்டு. இங்கே போய் பாடசாலையில் நம்முடைய விசார சருமனாரை உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்ச உடனே முதல்ல ஆசிரியர் பாடம் நடத்த தொடங்குறார். இப்படி வேதத்தை சொல்ல ஆரம்பிக்கும் போது முதல்ல ஒரு பாட்டை சொல்ல ஆரம்பிக்கிறார். அப்படி அவர் சொல்ல தொடங்கின உடனேயே அந்த முழு பாட்டையும் விசார சருமனார் சொல்லி முடிக்கிறார். ஆசிரியர் சொல்லிக் கொடுப்பதற்கு முன்னாலேயே
அதை முற்றும் உணர்ந்தவராக இருக்கிறார். அதை பார்த்து கொளுத்துவதன் முன் கொண்டு அமைந்த, இப்போ ஒரு ஏதாவது ஒரு பொருள் தீப்பற்றக்கூடிய பொருள்னா வேறொரு இடத்துலேருந்து தீயை கொண்டு வந்து அதில் சேர்க்கும். இப்போ கற்பூரம் இருக்குன்னா நெருப்பு கொண்டு வச்சோன்னா உடனே கொடுத்துக்கிறோம். அதுக்கு கற்பூர புத்தி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஆசிரியர் சொன்ன உடனே சொன்னதை சொன்னவாறே புரிந்து கொள்ளக்கூடிய தன்மையுடைய அந்த மாதிரி. ஆனால் இங்கே ஆசிரியர் சொல்லிக் கொடுக்கறதுக்கு முன்னாலேயே எல்லாவற்றையும் தெரிந்தவராக விசார சரவணர் இருக்கிறார். அந்த திறத்தை பார்த்து நிறுவும் மறையோர் அதிசயித்தார். அங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர்கள்லாம் ஆச்சரியப்பட்டு போகிறாங்க. அழகில் கலையின் பொருட்கு எல்லை ஆடும் கழலே என கொண்ட செலவு மிகுந்த சிந்தையினில் தெளிந்தார் சிறிய பெருந்தகையார். இந்த எல்லா கலை வேதங்கள் எல்லாத்தினுடைய பொருள் எது அப்படின்னா ஆடும் கழலே, சிவபெருமானுடைய திருவடி தான் இந்த உலகத்திலே மெய்மைத்தன்மை உடையது. அத்தனை வேதங்களுக்கும் அத்தனை வகையான அருட்கலைகளுக்கும் எல்லாவற்றிற்கும் எல்லையாக நிறைவு பகுதியாக விளங்குவது சிவபெருமானுடைய திருவடி அப்படின்னு சிந்தையினில் தெளிந்தார் சிறிய பெருந்தகையார். உருவத்த சிறியவர், ஆனால் அவர் எப்படிப்பட்டவர்? பெருமையிலே சிறந்தவராகிய நம்முடைய விசார சரமனார். அவரை சிறிய பெருந்தகையார் அப்படின்னு சொல்றார். அடுத்து 16வது பாடல். நடமே புரியும் சேவடியார் நம்மை உடையார் எனும் மெய்மை உடனே தோன்றும் உணர்வின் கண் ஒழியாது ஊறும் வழி அன்பின் கடனே இயல்பாய் முயற்றி வரும் காதல் மேன்மேல் எழும் கருத்தின் திடம் நேர் நிற்கும் செம்மலார் திகழும் நாளில் ஆங்கொரு நாள். நடமே புரியும் சேவடியார் நம்மை உடையார். நமக்கு உடையவராக இருப்பவர் யார்? நம்மை ஆளாக உடையவர் சிவபெருமான். நடமே புரியும் சேவடியார் நம்மை உடையார். உடையார் அப்படின்னா உடைமையாக கொண்டவர். இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஓனர் அப்படிதான் முதலாளி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அப்படி யார் முதலாளி அப்படின்னா சிவபெருமான் தான் முதலாளி, நாம் எல்லாம் தொழிலாளி. கடவுளினும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அந்த மாதிரி இறைவனே முதல்வன். ஒருவன் முதலாளி, உலகில் மற்றவன் தொழிலாளி. விதியை நினைப்பவன் ஏமாளி, அதை வென்று முடிப்பவன் அறிவாளி. அப்படி அந்த நம்மை உடையவர் யார் அப்படின்னா சிவபெருமான் தான் அப்படின்னு எனும் மெய்மை உடனே தோன்றும் உணர்வீகன் ஒழியாது ஊறும் வழி அன்பின்கனே இயல்பாய் முயற்சி வரும் காதல் மேன்மேல் எழும் கருத்தில். இப்போ ஒரு கருத்து நாம் வைப்போம் அப்படின்னு சொன்னால் அதை என்ன செய்வோம்? பல முறையாக யோசித்து அதை சரியா இல்லையா அப்படின்னு சொல்லி மேன்மேலும் அதை ஆராய்ந்து அதற்குரிய சிறப்பு பெறுவோம் இல்லையா. அதை போல மனதிலே இந்த உறுதியை எடுத்துக்கொண்ட நம்முடைய விசார சரமனார் அடுத்து அந்த அன்பு பெருகி பெருகி நிற்க நாள்தோறும் அன்போடு பெருமானுடைய திருவடியை வழிபட்டு கொண்டு சிந்தையிலே வழிபாடு செய்திருக்கின்றார். அவ்வாறு மேன்மேல் எழும் கருத்தின் திடம் நேர் நிற்கும் செம்மலார் திகழும் நாளில் ஆங்கொரு நாள். இப்படி இவர் இந்த வழிபாட்டை தொடர்ந்து செய்து கொண்டே வருகிறார். சிந்தையில சிவபெருமானை நிறுத்தி கொண்டு அவர்களுடைய மரபுப்படி இந்த வேத பாடசாலைக்கு சென்று பாடங்கள் எல்லாம் கற்றுக்கொண்டு வரக்கூடிய நாளில் ஒரு நாள். அப்போ இவருடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரப்போகுது. என்னன்னு பார்ப்போம். ஓது கிடையின் உடன் போவார் ஊர் ஆநிறையின் உடன் புக்க போது மற்றங்கு ஒரு புனிற்று போற்றும் அவன் மேல் மறுப்பு ஓச்ச யாதும் ஒன்றும் பூசாதே எடுத்த கோல் கொண்டு அவன் புடைப்ப மீது சென்று மிகும் பரிவால் வெகுண்டு விலக்கி மெய் உணர்ந்து ஓது கிடையின் உடன் போவார். அப்போ இந்த வேதங்களை எல்லாம் ஓதி பழகக்கூடிய அந்த மறை சிறுவர்களோடு இவரும் அப்படியே விசார சர்மனாரும் கூட போகிறார். அதாவது உடன் பயிலக்கூடிய மாணவர்களோட கிளாஸ்மேட்ஸோட அப்படியே நம்முடைய விசார சர்மனார் சேஞ்சலூரில் நடந்து போய்கிட்டு இருக்கார். அப்படி போய்கொண்டிருக்கும் போது ஊர் ஆண் நிறையின் உடன் புக்க போது
அப்போ இந்த பசு கூட்டங்களை எல்லாம் அழைத்து கொண்டு இடையன் ஒருவன் அங்கே வரான். வந்த உடனே அங்கு ஒரு புனிற்றானா புதிதாக கன்றையின்ற பசு. அந்த பசு போற்றும் அவன் மேல் மறுப்பு ஓச்ச, அதை போற்றி பாதுகாக்கக்கூடிய அந்த இடையன் மேல கொஞ்சம் அப்படியே கொம்பினால் சென்று அப்படியே மெலுசா இடிச்ச உடனே யாதும் ஒன்றும் கூசாதே, அவன் எதற்கும் அச்சப்படாம எடுத்த கோல் கொண்டு அவன் புடைப்ப, கையில் வச்சிருந்த அந்த பெரிய கோலால அந்த பசுமாட்டை அடிக்கிறான். அப்படி அடித்து பார்த்து மீது சென்று மிகும் பரிவால் வெகுண்டு விளக்கி மெய் உணர்ந்து, இப்படி பசுவை போய் அடிக்கிறியேன்னு அந்த இடையன்ட்ட போய் அந்த பசுமாட் மேல் வைத்த அன்பினால அவன் அடிப்பதை தடுத்து நிறுத்தி அவனுக்கு உண்மையை சொல்ல இருந்தார். அடுத்த பாடல்ல பாருங்க. பாவம் கலைகள் ஆகம நூல் பரப்பின் தொகுதி பான்மையினால் மேவும் பெருமை அருமறைகள் மூலமாக விளங்கு உலகில் யாவும் தெளிந்த பொருள் நிலையே எய்த உணர்ந்த உள்ளத்தால் ஆவின் பெருமை உள்ளபடி அறிந்தார் ஆயர்க்கு அருள் செய்வார். இப்ப எல்லா கலைகளையும் கற்று உணர்ந்தவராகிய நம்முடைய விசார சர்மனார் ஆகம நூல்கள் மற்ற ஞான நூல்கள் எல்லாம் உணர்ந்த தன்மையினால என்ன சொல்றாருன்னா ஆவின் பெருமை உள்ளபடி அறிவித்தார். இந்த பசுவினுடைய பெருமையை நம்முடைய விசார சர்மனார் அந்த பசுக்களை மேய்த்து கொண்டிருக்கக்கூடிய ஆயன் என்று சொல்லக்கூடிய அந்த இடையத்தில் சொல்றார். என்ன சொல்றார் அப்படிங்கிறத அடுத்த பாடல்ல நம்ம பார்ப்போம். தங்கும் மகிழ யோனிகட்கும் மேலாம் பெருமை தகைமையென பொங்கும் புனித தீர்த்தங்கள் எல்லாம் என்றும் பொருந்துவன துங்க அமரர் திருமுனிவர் கணங்கள் சூழ்ந்து பிரியாத அங்கம் அனைத்தும் தாம் உடைய அல்லவோ நல் ஆனினங்கள். தங்கும் அகில யோனிகட்கும் மேலாம் பெருமை தகையன, இந்த உலகத்துல இருக்கக்கூடிய பிறப்புகள்லேயே பெரிய சிறப்புடைய பிறப்பு எது அப்படின்னு சொன்னா இந்த பசுக்களினுடைய பிறப்பு அப்படின்னு சொல்றார். ஏன்னா வேறு எந்த வகையான குற்றங்கள் அசுத்தங்கள் இருந்தாலும் நம்ம அதை எதனால தூய்மைப்படுத்துவோம்? பசுவினுடைய சாணத்தால், அந்த கோமியத்தினாலும் கோசலத்தினாலும் அதை தூய்மை செய்கிறோம். அதனால அது எல்லாவற்றிலும் சிறப்புடையதாக இது விளங்குகின்றது. பொங்கும் புனித தீர்த்தங்கள் எல்லாம் என்றும் பொருந்துவன. புனித தீர்த்தங்களை எல்லாம் நீராடிய பயன் இந்த பசுவினுடைய பாதம் பட்ட அந்த துகள் நம்ம மேலே பட்டுச்சுன்னா கிடைக்குமா? அதற்கு அதான் அந்த பசுவினுடைய பாத தூளி, அந்த துகள் நம்ம மேலே பட்டால் அவ்வளவு புனிதமான, அதாவது கோசாலையில் போய் பணி செய்ய சொல்கிறாங்க. அந்த கோசாலை அடுத்து சொல்கிறார், துங்க அமரர் திருமுனிவர் கணங்கள் சூழ்ந்து பிரியாத அங்கமனைத்தும் தாமுடைய அல்லவோ நல் ஆனினங்கள். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா போய் இந்த சாமி படம்லாம் வச்சுருக்க கடையில் பார்த்தீங்கன்னா ஒரு பசுமாட்டுடைய படத்தில் எந்தெந்த இடத்துல எல்லாம் என்னென்ன தெய்வங்கள் உரைகிறது அப்படின்னு ஒரு படம் போட்டிருப்பாங்க. வாய்ப்பு அதை வந்து பார்த்துருங்க. ஆமாம், உடம்பு முழுக்க எல்லா தேவர்களும் உரையக்கூடியதாக இந்த பசு கூட்டங்கள் இருக்கு. அப்படிப்பட்ட இந்த பசுவை போய் நீ இப்படி அடிக்கிறையே அப்படின்னு அவனுக்கு சொல்றார். அடுத்த பாடல்ல ஆய சிறப்பினால் பெற்ற அன்றே மன்றுள் நடம்புரியும் நாயனார்க்கு வளர்மதியும் நதியும் நகு வெண்தலை தொடையும் மேய வேணி திருமுடிமேல் விரும்பி ஆடி அருளுதற்கு தூய திருமஞ்சனம் ஐந்தும் அளிக்கும் உரிமை சுரபிகள் தான். இப்போ இங்க என்ன சொல்றார் அப்படின்னா, சிறப்பினால் என்ன செய்யும்? மன்றுள் நடம்புரியும் நாயனார்க்கு, சிவபெருமானுக்கு அவர் எப்படிப்பட்டவர்? வளர்மதியும் நதியும் நகுவெண்தலை தொடையும். பெருமான் என்ன அணிகிறார் அப்படின்னு சொன்னா திரைச்சந்திரனை அணிந்திருக்கிறார். அடுத்து கங்கை நதியை சூடியிருக்கின்றார். அடுத்து நகு வெண்தலை என்று சொல்லக்கூடிய மண்டை ஓடுகளை தன்னுடைய திருமுடி மேல்
அணிந்திருக்கின்றார். அப்படிப்பட்ட சடையை உடைய சிவபெருமானுடைய திருமுடி மேல் விரும்பி ஆடி அருளுதற்கு தூய திருமஞ்சனம் 5 அளிக்கும் உரிமை சுரபிகள் ஆனைந்து அது அபிஷேகம் பண்ணுவாங்க. பஞ்சகவ்ய அபிஷேகம் அப்படின்னு இந்த பஞ்சகவ்யம் சொல்லக்கூடிய ஆனைந்து பசுவினுடைய பால், தயிர், நெய், கோசலம், ஓவியம் என்று சொல்லக்கூடிய இந்த 5 பொருட்களையும் கொண்டு சிவபெருமானுக்கு என்ன செய்வாங்க? அபிஷேகம் செய்வாங்க. அதனால ஆனைந்து ஆடி உகக்கக்கூடிய பெருமான். அப்படி சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்யக்கூடிய இந்த பொருளை தரக்கூடிய இந்த பசு கூட்டங்கள், அப்படிப்பட்ட புனிதத்தன்மை உடைய பசுவை போய் நீ அடிக்கலாமா அப்படின்னு கேட்கிறார். அடுத்து 21வது பாடல். சீலமுடைய கோக்குலங்கள் சிறக்கும் தகைமை தேவருடன் காலம் முழுதும் உலகனைத்தும் காக்கும் முதல் காரணராகும் நீலகண்டர் செய்ய சடை நிறுத்தர் சாத்தும் நீரு தரும் மூலம் அவதாரம் செய்யும் மூர்த்தம் என்றால் முடிவு என்னோ. இந்த சிறப்பு மிக்க பசுக்கள் என்ன செய்கிறது தெரியுமா? அது ஏன் அவ்வளவு பெருமை உடையது அப்படின்னு சொன்னா, தேவர் காலம் முழுதும் உலகனைத்தும் காக்கும் முதல் காரணர், இந்த உலகத்துக்கெல்லாம் முதல் காரணராக விற்றிருக்கக்கூடிய சிவபெருமான் ஆகும் நீலகண்டர், இந்த உலகம் உய்வதற்காக நஞ்சை எடுத்து உண்டு கண்டத்திலே அணிந்திருக்கக்கூடிய நம்முடைய சிவபெருமான் செய்ய சடை நிறுத்தர், சிவந்த சடையை கொண்டு நடமாடி கொண்டிருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு சாத்தும் நீரு தரும் மூலம் அவதாரம் செய்யும் மூர்த்தம். திருநீர் எதுலேருந்து தயாரிக்கிறாங்க? சாணத்திலிருந்து தயாரிக்கிறாங்க. அது பசுவினுடைய சாணம். இப்படிப்பட்ட சிவபெருமானுக்கு எப்பவும் திருநீரு பூசிய திருமேனியா இருப்பார். அந்த திருநீருக்கு உரிய மூலப்பொருளாகிய சாணத்தை உருவாக்கக்கூடிய அவதாரம் செய்யும் மூர்த்தம். அந்த சாணம் உருவாகக்கூடியது எங்க? பசுவினுடைய இடம் தானே. அந்த பசுவை நீ இப்படி அதனுடைய பெருமையை வேற என்ன சொல்ல முடியும்? நம்மளாம் இன்னைக்கு திருநீர் பூசுறோம் அப்படின்னு சொன்னால் அது பசுவினுடைய சாரணை. கெமிக்கல் நிறையா வருது. ஆனால் நல்ல சுத்தமான பசுஞ்சான திருநீர் நம்ம பூசணும். அதனால் அந்த பசுஞ்சான திருநீர் பூசி இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஏன் அதை நம்ம பூசுகிறோம்? சிவபெருமானுடைய திருவடிவம் எப்போ வந்தாலும் பெரும்பாலும் 99% நீர் பூசிய திருக்கோணம். அவர் என்ன எல்லாத்தையும் மறைச்சிருப்பார். தன்னுடைய சடையை மறைத்திருப்பார், அந்த சடையில் இருக்கக்கூடிய கங்கையை மறைத்திருப்பார், பிறை சந்திரனை மறைத்திருப்பார், கொன்றை மாலையை மறைத்திருப்பார், நீலகண்டத்தை மறைத்திருப்பார். இப்படி எல்லாத்தையும் மறைச்சிட்டு வருவார். பாம்பை மறைச்சிருப்பார், புலித்தோல் மறைத்திருப்பார், இன்னும் என்னென்னலாம் அவர் இடத்துல இருக்கோ அத்தனையும் மறைத்து வருவார். ஆனால் அப்போ இறைவனுடைய திருமேனிலிருந்து பிரியாத அந்த திருநீர் தரக்கூடிய சாணத்தை தன்னுடைய திருமேனியிலிருந்து தரக்கூடிய பெருமை உடையது இந்த பசு. அதை போய் நீ அடிக்கலாமா அப்படின்னு கேட்கிறார். அதனுடைய பெருமையை எப்படி சொல்றது? சாமி பூசக்கூடிய திருநீரே இந்த பசுவினிடத்துல இருந்து தான் வருதுன்னா அதற்கு மேல என்ன சொல்வது அப்படின்னு சொல்லி திரும்ப அடுத்து சொல்றார். உள்ளும் தகைமை இனி பிறவேறு உளவே உழை மான் மறிக்கன்று துள்ளும் கரத்தார் அணி பணியின் சுடர்சூழ் மணிகள் சுரநதி நீர் தெல்லும் சடையார் தேவர்கள் தம் பிராட்டி உடனே சேர மிசை கொள்ளும் சினமால் விடைத்தேவர் குலமன்றோ இச்சுரபி குலம். அடுத்து சொல்றார். உள்ளும் தகைமை இனி பிற வேறுளவே. வேறுன்னா என்ன சொல்ல முடியும்? இருந்தாலும் சொல்றேன். இங்க உழை மான் மறிக்கன்று, மானுடைய சிறிய கன்றினை மாட்டியை தன்னுடைய கரத்திலே ஏந்தி இருக்கக்கூடிய சிவபெருமான். துள்ளும் கரத்தர் மான் மறிக்கன்று துள்ளும் கரத்தர். ஏன் சொல்றாருன்னா அந்த மான் என்ன செய்யணும்? ஒரு இடத்துல இருக்காது. அது மேய நேரம் போக அப்படியே எங்கும் அங்கும் துள்ளி துள்ளி குதித்து கொண்டிருக்கும். அப்படிப்பட்ட மானை தன்னுடைய திருக்கரத்திலே ஏந்தியவராகிய சிவபெருமான் அணி பணியின் சுடர்சூழ் மணிகள் சுரநதி நீர் தெல்லும் சடையார். அங்கே பிறைச்சந்திரனையும் பாம்பினையும் கங்கையையும்
உடைய சடையை கொண்டிருக்கக்கூடிய சிவபெருமான் தேவர்கள் தம்பிராட்டி உடனே சேர, உமையம்மை தேவர்களுக்கெல்லாம் இருக்கக்கூடிய உமையம்மை உடனே சேர, மிசை கொள்ளும் சினமால் விடைத்தேவர் குலமன்றோ. சிவபெருமானுக்கு என்ன வாகனம்? விடை வாகனம், காளை வாகனம். அந்த காளையினுடைய பின்படிவம் தான் இந்த பசு கூட்டங்கள் இல்லையா? இறைவன் அருள் காட்சி கொடுப்பதே எல்லா தேவர்கள் முனிவர்கள் இன்னும் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் இறைவன் எப்படி அருள் காட்சி கொடுக்கிறான்? விடை மேல் நந்தி வாகனத்தின் மேல உமையம்மையோடு இருந்து அருட்காட்சி கொடுக்கக்கூடிய சிவபெருமானை எப்போதும் ஏந்தி தாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காளை வாகனத்தினுடைய இனம் அல்லவா இந்த பசு கூட்டங்கள். அதனால இந்த பசுவை நீ அடிக்கலாமா என்று இந்த பசுவினுடைய பெருமையை அந்த இடையனுக்கு எடுத்து எம்புகின்றார். என்று இன்னனவே பலவும் நினைந்து இதத்தின் வழியே மேய்த்து இந்த கன்றுபயில் ஆண்நிறை காக்கும் இதன் மேல் இல்லை கடன், இதுவே மன்றுள் ஆடும் சேவடிகள் வழுத்து நெறியாவதும் என்று நின்ற ஆயந்தனை நோக்கி நிறைமெய்ப்பு ஒழிக நீ என்பார். இத்தனையும் சிந்தை செய்து அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, இப்படியெல்லாம் சொல்லி இதத்தின் வழியே மேய்த்து, அப்போ சரியான முறையில் இந்த பசு கூட்டங்களை வைத்து இந்த கன்று பயில் ஆண்நிறை காக்கும் இதன் மேல் இல்லை கடன், இதை விட சிறந்த புண்ணியம் சிறந்த கடமை வேற எதுவும் இல்லை. பசுவை பராமரிப்பதை விட சிறந்த வேறு எதுவும் இல்லை, வேறு எந்த கடமையும் இல்லை. இதுவே மன்றுள்ளாடும் சேவடிகள் வழுத்து நெறியாவதும், இதுவே சிவபெருமானுடைய திருவடியை போற்றக்கூடிய வழிபாடுகளில் ஒன்று அப்படின்னு நின்ற ஆயன் தனை நோக்கி நிறைமேய்ப்பு ஒழிகனி என்பார். அவனை பார்த்து இதையெல்லாம் சிந்தித்து இனிமேல் பசுவை நாமளே மேய்க்க வேண்டும் என்று முடிவு செய்த விசார சருமனார், இனிமேல் நீ பசுவை மேய்க்க வேண்டாம் அப்படின்னு அந்த இடையனுக்கு சொல்றார். யானே இனி இந்நிறை மேய்ப்பன் என்றார். இனி நானே இந்த பசுக்களை மேய்த்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்றார். சொன்ன உடனே அஞ்சி இடைமகனும் தான் நேர் இறைஞ்சி விட்டு அகன்றான். உடனே என்ன செய்யறான் அந்த இடையன், ஏன்னா இவர் மறைத்தவராக அந்த ஊர் முழுக்க பெரும் புகழ் பெற்று விளங்குகின்றார் இல்லையா? ஏன்னா சிறு வயதிலே ஞானத்திலே சிறந்தவராக இருக்கின்றார். அதனால அவருடைய சொல்லுக்கு மறுசொல் பேசாமல் அந்த இடையன் வணங்கி அப்படியே நகர்ந்துடுறான். தாமும் மறையோர் இசைவினால் ஆனே நெருங்கும் பேராயமளிப்பாராகி பைங்கூழ்க்கு வானே என்ன நிறை காக்க வந்தார் தெய்வமறை சிறுவர். நானே இனி நிறை மேய்க்கின்றேன், நானே இனி பசு மேய்ப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அந்த இடையன் அவரை வணங்கி விடைபெற்று போகிறான். அதற்கு பின்னால அந்த மறையோர் பசுக்களுக்கு உரிமையாக இருக்கக்கூடிய அந்த அந்தணர்களிடத்திலே சென்று நானே இனி பசுக்களை மேய்க்கிறேன்னு சொல்லி அந்த பசு கூட்டங்கள் பெருகுவதற்குரிய பணியை செய்வதற்கு வருகிறார். எப்படியாம்? பைங்கூழுக்கு வானே என்ன, பயிர்களுக்கு எப்படி மழை உதவுமோ அதை போல, வானம் உதவுமோ அதை போல இங்கே இந்த பசு கூட்டங்களுக்கு ஒரு அன்பு செய்வதற்காக, அதை பெருகுவதற்காக, அவை வாழ்வதற்கு ஆவண செய்ய வேண்டும் என்பதற்காக நிறை காக்க வந்தார் தெய்வமறை சிறுவ. பசு கூட்டங்களை மேய்ப்பதற்காக நம்முடைய விசார சருமனார் வருகின்றார் என்று சொல்லி இந்த அளவில் நம்முடைய சண்டேச நாயனாருடைய திருவரலாற்றில் 24வது பாடலோடு நாம் இன்றைய திருத்தொண்டர் புராணம் என்று சொல்லக்கூடிய பெரிய புராண வகுப்பினை குருவருளாலும் திருவருளாலும் இன்றைய அமர்வை நிறைவு செய்து அமைகின்றோம். இதிலே ஏதேனும் சொற்குற்றமோ பொருட்குற்றமோ செய்திருந்தால்
அது அடியேனுடைய சிற்றறிவின்பாற்பட்டது என்றும் நிறைகள் இருந்தால் இந்த ஞானாசிரிய பெருமகனார் சிவமா ஜானகிராமனையா அவர்களுடைய அருட்கருணையை சார்ந்தது என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்பிற்கு நன்றி கூறி நிறைவு செய்கின்றோம். திருச்சிற்றம்பலம்.